ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி குயிக் சிக்கன் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. இதில் தேங்காய் பேஸ்ட்டோ தேங்காய் பாலோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குயிக் சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 part ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் சூடானோடனே அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் ஓரளவு வதங்கினோன்னே இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினோன்னே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். லைட்டாக குக்கரை க்ளோஸ் பண்ணி தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்க விடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி இதை 3 விசில் விட்டு இதை இறக்கிக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. திரும்ப இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இதை குக் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். எனக்கு இது கொஞ்சம் திக்காக வேணுன்றதுனால ஒரு 10 மினிட்ஸ் ஓப்பனில் வச்சு குக் பண்ணுறேன். உங்களுக்கு இதுவே போதும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து இதை கொதிக்க விடலாம். நீங்கள் அவ்வளோதாங்க, சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.